அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு நிறைய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, என்னதான் அமல்கள் செஞ்சாலும் பரக்கத் இல்ல, கடன் தீர மாட்டேங்குது, பணம் சேர மாட்டேங்குது, பணம் வெளியில இருக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு அமலை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 9 அமல்களை யார் தவறாம செய்றீங்களோ உங்க வீட்ல போதும் போதுங்கிற அளவிற்கு அல்லாஹ் ரிஸ்க்க பரக்கத்தா கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் ஒரு வருடத்துல நீங்க பணக்காரனா இருப்பீங்க. அந்த அளவு பரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமலை தான் நான் சொல்ல போறேன். அதற்கு முன்பாக நம்மளோட கல்ப் ரிலாக்ஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல செல்வத்துக்கும் சரி, மன நிம்மதிக்கும் சரி, இன்னும் அமல்களை அதிகப்படுத்துறதுக்கும் சரி, சில திக்ருகளை நம்ம சவுண்ட்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் காதில் போட்டு நீங்கள் வேலை பார்க்குற நேரத்தில் கூட நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்பு தூய்மைப்படும், உங்களுடைய மனம் அமைதியாகும். இதனால் உங்களோட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையையும் நீங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் காதில் போட்டு கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கல்பும் சேர்ந்து அந்த வார்த்தையை உச்சரிக்க தொடங்கும். நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணால் கூட உங்கள் கல்பு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் நல்லா கவனிக்க முடியும். இது கண்டிப்பாக கல்பை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சேனல் தான். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் என்னதான் அமல்கள் செஞ்சாலும் ஈமான் அதிகரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களோட ஈமான் அதிகரிக்கும். கண்டிப்பாக ஈமான் அதிகரித்தா உங்களோட வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக இந்த ஒரு சேனல் எல்லாரோட வாழ்க்கையும் நல்ல முறையில் மாற்றக்கூடியது தான். எனவே இந்த சேனலை நீங்கள் அதிகமாக கேளுங்க. வேலை செய்கிற நேரத்தில் போட்டு கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களோட வாழ்க்கையை மாற்றும். இந்த சேனலோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். இன்ஷால்லா எல்லாருமே போய் பாருங்கள் இன்ஷால்லா. இப்போது ரிஸ்க்கை பரக்கத்தாக அடைந்து கொள்றதுக்கு நான் உங்களுக்கு 9 விஷயங்களை சொல்ல போகிறேன். அதுவும் ஃபஜருடைய வேளையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஃபஜருடைய நேரம் என்பது மிகவும் பரக்கத்தான ஒரு நேரம். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல் தான் அந்த நாள் முழுக்க நமக்கு நலவை ஏற்படுத்தும். அதனால் நாள் முழுக்க உங்களுக்கு பரக்கத் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஜருடைய நேரத்தில் இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 9 விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த ஒரு மாதத்திற்கு இடையில் நிச்சயம் ரப்பு உங்களோட வாழ்க்கையை செல்வத்தின் பாதையில் கொண்டு போயிருப்பான். கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யலாம். இப்போ முதல் விஷயம், ஃபஜருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எழும்பணும். நீங்கள் நேரத்தோடு தூங்கி நேரத்தோடு நீங்கள் ஃபஜருக்கு நீங்கள் எந்திரிச்சிருக்கணும். முதல் விஷயம், நீங்கள் ஃபஜருக்கு எழும்புறது தான் ஒரு அமல். ரெண்டாவது விஷயம், படுக்கையில் படுத்துக்கொண்டே அல்ஹம்துலில்லான்னு 3 தடவை சொல்லுங்கள். ஏன்னா அல்லாஹ் நமக்கு உயிரை மறுபடியும் கொடுத்துருக்கான். தூக்கமும் ஒரு சிறு மரணம் தான். அப்போ அதிலிருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம்னா அல்ஹம்துலில்லா சொன்னால் அல்லாஹ் நமக்கு மேலும் மேலும் ஆயுளை நீட்டித்து தருவான். கண்டிப்பாக நமக்கு நிறைய நலவுகள் இருக்கும். அது மட்டுமல்ல, காலை பொழுதில் தூங்கி விழித்த உடனே அல்ஹம்துலில்லா சொல்லி பாருங்கள். அந்த நாளை அல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக பரக்கத் வாய்ந்ததாக வச்சுருப்பான். அந்த நாளில் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத எதுவும் நடக்காது. இதனால தான் ரசூல்லா நமக்கு நிறைய திக்ருகள் துவாக்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தூங்கி விழித்த உடனே ஓதக்கூடிய துவா நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நம்மள முக்கால்வாசி பேர் ஓத மாட்டோம். அந்த துவாவை வழமையாக நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தொழுது முடித்த பிறகு தஸ்பீஹ் நீங்கள் செய்யணும். அதாவது காலை தஸ்பீஹ்னு சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லா 33 தடவை, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற ஸலவாத் 33 தடவை, அஸ்தக்ஃபிருல்லா 33 தடவை காலை தஸ்பீஹை நீங்கள் ஓதிடுங்க. இன்னும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுபஹானல்லா, 33 தடவை அல்ஹம்துலில்லா, 33 தடவை அல்லாஹ் அக்பர். இதையும் கம்பல்சரி நீங்கள் ஓதிடணும். இதுவே உங்களுக்கு நாளுக்கு தேவையான பரக்கத்தை இழுத்து வரும். அடுத்தது 4வது அமல் என்ன அப்படின்னா, காலை பொழுதில் ஒரு சின்ன சூறாவையாவது நீங்கள் ஓதணும். குரானை நீங்கள் ஓத வச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் அது ஒழிச்சது அப்படின்னா அந்த இடத்துல பரக்கத்தான வானவர்கள் நிறைய கூடுவாங்க. அந்த இடம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக மாறும். அவங்க நிறைய பரக்கத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அடுத்தது 5வது,
கண்டிப்பாக காலை பொழுதில் நம்ம எல்லோருமே செய்ய வேண்டிய விஷயம் சலவாத் ஓதுறது. குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 11 தடவையாவது சலவாத்தை கம்பல்சரி நீங்கள் ஓதியே இருக்கணும். ஏன்னா சலவாத் ஓதுறதும் பரக்கத்தான வானவர்களை வர வைக்கக்கூடிய ஒரு அமல் தான். இன்னும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை அதிகம் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அமல். ஏன்னா செலவாத்த ஒரு தடவை சொன்னாலே அல்லாஹ் தாலா நம்ம மீது 10 முறை அவனுடைய அருளை பொழியறான். அப்போ நம்ம 10 முறையாவது நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக 100 அருட்கொடைகளை காலையிலேயே நம்ம சம்பாதிச்சுக்கலாம். அந்த அருட்கொடையில் நம்ம மனசுக்கு பிடிக்காத எதுவும் நிகழாது. அந்த அருட்கொடையை கொண்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்தது 6வது, கண்டிப்பாக எல்லாருமே இஸ்திக்ஃபார ஓதியே இருக்கணும். நிச்சயமா வெறும் 10 முறையாவது இஸ்திக்ஃபார் சொல்லிடுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 200 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். குறைந்தபட்சம் காலையில் ஒரு 10 முறை நீங்கள் சொல்லிக்கோங்க. அது உங்களோட வாழ்க்கையை வளப்படுத்தும். செல்வத்தை இழுத்து கொண்டு வரும். அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரும். இன்னும் பணமும் பறக்கத்தான் உங்ககிட்ட வரும். இஸ்திக்ஃபார் என்பது பணத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமல். அதனால் இதையும் கடைபிடிச்சுக்கோங்க. 7வது விஷயம், சலாத்துல் லுஹாவை நீங்கள் தொழுகிறது. காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே நீங்கள் இந்த தொழுகையை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாள் முழுக்க அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை பறக்கத்தா தருவான். இன்னும் வறுமையில் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை உடையவங்க, பணத்தேவை உடையவங்க எல்லாருமே ரெகுலராக லுஹாவை நீங்கள் கடைப்பிடிச்சாலே போதும். உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இந்த அமலும் கண்டிப்பாக உங்களை பணக்காரனாக மாற்றக்கூடிய ஒரு அமல் தான். அதனால் இதையும் கடைப்பிடிச்சுக்கோங்க. அடுத்தது 8வது அமல், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு துவாவை காலை பொழுதில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரப்பு இரவு வரைக்கும் உங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குவான். உங்களோட அத்தனை துவாவையும் அங்கீகரித்து கொடுப்பான். இந்த ஒரு நிகழ்வு இருக்குது பாருங்க, அல்லாஹ்வோட நெருங்கி நம்ம பேசுறது, அது நமக்கு பரக்கத்தை அதிகம் அதிகம் பெற்றுத்தரும். அல்லாஹினுடைய முஹப்பத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். துவா அப்படிங்கிறது சில பேர் நாவலை சொல்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மனதார கேட்கணும். ரப்புக்கிட்ட உட்காந்து நம்ம பேசணும். ரொம்ப எளிமையாக நம்ம பேசலாம். அப்படி பேசினாலே அது ஒரு பரக்கத்து தான். அல்லாஹ்விடமிருந்து பல அருட்கொடையை சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். காலை பொழுது அல்லாஹோட பேசுங்க. அடுத்தது 9வது அமல், நீங்கள் நாளோட தொடக்கத்திலேயே ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க. அதாவது முடிஞ்சளவு சதக்கா செய்யுங்க. இல்லை அது முடியலை அப்படின்னா ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணுங்க. இல்லை மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காவது நீங்கள் ஒரு உதவியை பண்ணுங்க. அவங்கள பராமரிங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு அன்பான ஒரு சொல்லையாவது நீங்கள் பேசுங்க. அதுவே அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி தான். அப்போ காலை பொழுதில் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபரையோ அல்லது வெளியில் இருக்கிற ஒரு நபரையோ சந்தோஷப்படுத்துனீங்க, திருப்திப்படுத்துனீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை திருப்தியாக வச்சுக்குவான். உங்களுக்கு தேவையான செல்வத்தை இழுத்து கொண்டு வருவான். இது ஒரு நாள் 2 நாள் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் அன்றாடம் இதை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையாக மாறும். பணத்தை அல்லாஹ் பரக்கத்தாக தருவான். இது எல்லாமே ரிசுக்க பரக்கத்தாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதில் நமக்கு நன்மைகளும் ஏராளமான விஷயங்கள் கிடைக்கும். நம்மளோட துவாவும் ஒப்புக்கொள்ளப்படும். ரிசுக்கும் நமக்கு பரக்கத்தாக கிடைக்கும். மறுமையில் நிறைய பலன்களை நம்ம சம்பாதித்து கொள்ள முடியும். எனவே ஒன்றில் பல விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த அமல் எல்லாமே உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் உங்களோட வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, இன்னும் உங்களோட வாழ்க்கையை வளமாக மாற்றக்கூடிய, செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வஜீஃபாக்கள் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் இருக்கும். இந்த கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னாலும் சரி, அல்லது தமிழில் குரான், அரபி குரான், தர்ஜுமா குரான் வேணும்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை அல்லது மூலிகை சீயக்காத்தூள் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது நலங்கு மாவு வேணும்னாலும் சரி, அல்லது உடனடியாக முகம் அழகாக மாறணும், பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, நம்மளோட இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.